இந்த அறிவிப்பின் வேளையிலே ஈரவழி இலக்கிய மன்றம் ஏகூர் அன்புக்குரிய நண்பர் அலாவுதீன் அவர்களுடைய வேண்டுதலுக்கு அமைவாக இந்த நயமுறையை நான் சுருக்கமாக சொல்லுவது நல்லதாக இருக்கிறேன். அன்பான இலக்கிய ஆர்வலர்களை, கவிதை ரசிகர்களே, ஈரவழி இலக்கிய மன்றத்தின் அன்பர்களே அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று இதயத்தின் ஆழத்திலிருந்து பிறந்து ஈரவழியின் பூத்த முத்துக்களாக வழிபடுத்து நாம் கைகளில் தவற வந்திருக்கும் ஈரவழியின் முத்துக்கள் எனும் கவிதை தொகுப்பு வெளியீடு இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வரவேற்பும் மகிழ்ச்சி. இந்நூல் வெறும் கவிதைகளின் தொகுப்பு அல்ல, இது ஒவ்வொரு கவிஞர்களின் ஆத்மாக்களின் பொருள், சமூகத்தின் பிரதிபலிப்பு, வாழ்வின் வழிகளின் வெளிப்பாடு, ஈரவழியின் முத்துக்கள். இன்னும் இந்த அழகிய கவிதை சோலையில் நயவுரையை தொடங்குவதில் பெரிய முயற்சி அடைகிறது. ஒரு கவிஞரின் கண்ணை துளிகளே கவிதைகளாக உருமாறி முத்துக்களாக இருக்கின்றன. இந்த புத்தகத்தில் இந்த உன்னத நிகழ்வுக்கு பெற்றிட்ட ஈரவழி இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் திரு இப்ராஹிம் அலாவுதீன் நண்பர் அவர்களின் தொலைநோக்கு பார்வைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதையின் காவியம் இதயத்தின் நிமிஷை என்ற முழக்கத்துடன் கவிஞர்களை ஒன்றிணைத்து இலக்கியத்தின் நூல்களை பொழிந்து வரும் இந்த மன்றம் பல புதிய கவிஞர்களை உருவாக்கி வருகிறது. மன்ற தலைவர் சுகுமார் அவர்களின் வழிகாட்டுதலிலும் நேசக்கவி நதிரா பசு அவர்களின் ஆற்றல் மிகு பங்களிப்பும் இந்த மன்றத்தை மேலும் சிறப்பித்திருக்கின்றன. அவர்களின் வாழ்த்துறைகளின் சாரம் கவிதைக்கும் வாழ்வுக்கும் உள்ள பிணைப்பை உணர்த்துகின்றன. இந்த விழாவின் மையப்புள்ளியான கவிச்சுடர் அலாவுதீன் அவர்களின் கவிதைகள் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. வழிகளின் வாசல் அவரது கவிதைகளில் வாழ்வின் சோகங்கள், சமூகத்தின் வழிகள், தனிமையின் ஏக்கம் போன்றவை ஆழமாக பதிந்துள்ளன. அந்த வரிகள் வாசிக்கும் ஒவ்வொரு மனதையும் தொட்டும் நானும் இப்படி உணர்ந்திருக்கிறேன் என என்னை உணர வைக்கிறது. கல்வியின் குரல் அங்கே ஒலித்து நிற்கிறது. கல்வி குறித்த அவரது கவிதைகள் அறிவின் ஒளியை பரப்பவும் சமூக கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உணரவும் தூண்டுகின்றன. உழைத்திரு படித்திரு பாடை வேண்டும் என்பது அவரது கவிதையின் மந்திரம். மரபு கவிதைகளின் இலக்கணத்தை தூய்மையையும் புதுக்கவிதையின் சுதந்திரத்தையும் இணைத்து புதியதோர் அனுபவத்தை தந்திருக்கிறார். அவரது கவிதைகளும் உள்ளே ஓசையும் சந்தமும் ஆழ்ந்த பொருளும் கேட்போரை மெய்சிலிக்க வைத்திருக்கிறார். இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ள அனைத்து கவிஞர்களின் படைப்புகளும் தனித்துவமானவை. சிலர் இயற்கையின் எழிலை பாடுகிறார்கள், சிலர் சமூக நீதி குரல் கொடுக்கிறார்கள், சிலர் காதலை கவிதையாக்குகிறார்கள். ஒவ்வொரு கவிதையும் ஒரு தனித்தனி உலகம்.